0 to 1 மில்லியன் சீரிஸ்ல இன்னைக்கு டே 8 நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ டே 1லேருந்து பார்க்காதவங்க, ஸோ எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ கிரியேட் பண்ணணுங்கிறது கம்ப்ளீட்டா டே 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ண கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், என்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, ஸோ அதை எப்படி வந்து பண்ண சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது ஃப்ரம் டே 1லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ண இன்னைக்கு டே 8ல வந்து ஆன்லைன் கோர்ஸ்ல உடைய சேல்ஸ் எப்படி வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எப்படி வந்து பண்ண சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ தட் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது இல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ 0 to 1 பில்லியன் சீரிஸ்ல நீங்க எப்படி வந்து பண்ண ஒரு 1 மில்லியன் ஒரு 10 லேக்ஸ் ரெவென்யூ வந்து பண்ண 1 இயரா இருக்கட்டும், இல்ல 6 மந்த்ஸா இருக்கட்டும். ஸோ எப்படி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டியூரேஷன்ஸ். ஸோ எப்படி வந்து பண்ண இந்த 1 மில்லியன் இன்கம் வந்து எப்படி எடுக்கணுங்கிறது தான் இந்த ஜெர்னி. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ண இந்த டே 8ல ஒரு சேல்ஸ நீங்க இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆன்லைன் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தா, ஒரு சேல்ஸ் இன்கிரீஸ் அப்படிங்கிற விஷயம் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆன்லைன்ங்கிறது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்சிவி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஏஓவி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ எல்சிவி ஸ்டாண்ட் ஃபார் என்னன்னா, லைஃப் டைம் கஸ்டமர் வேல்யூ. செகண்ட் வந்து பண்ணா ஏஓவி அப்படின்னா என்ன? ஸோ ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. ஸோ உங்களோட பிசினஸ் வந்து பண்ணா லைஃப் டைம் கஸ்டமர்ஸ் வேல்யூல தான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து பண்ணா ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூங்கிறது பண்ணா உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்கம்ங்கிறது வந்து பண்ணா வராது. பட் லைஃப் டைம் கஸ்டமர்ஸ் வேல்யூஸ் நீங்க எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ரெவென்யூங்கிறது இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் கிட்டயும் வந்து பண்ணா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வந்து பண்ணா நீங்க சர்விஸோ இல்ல ப்ராடக்ட்டோ நீங்க வந்து குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இயர்லி ஒன்ஸ் பேமெண்ட் பண்ற மாரி. ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கஸ்டமர்ஸும் பண்ணா ரிக்கரிங்கா வந்துட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம மொபைல் வந்து பண்ணா மந்த்லி ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா? மந்த்லியோ இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸ், இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ், இல்ல இயர்லி ஒன்ஸ் நம்ம ரீசார்ஜ் பண்றோம். கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. நம்ம ஏர்டெல் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணோம்னா, அடிக்கடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரீசார்ஜ் அப்படிங்கிற விஷயம் பண்றோம். ஸோ அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு வந்து பண்ணா சர்விஸ். ஸோ உங்களுடைய ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க குடுக்குறீங்க, இல்ல சர்விஸ் இல்ல ஆன்லைன் கோச்சிங் ஏதாவது குடுக்குறீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ்க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு நீங்க வந்து குடுக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படிங்கிற விஷயமும் நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படிங்கிற விஷயம் குடுக்குறப்போ, நீங்க அந்த ப்ராடக்ட்ட வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணணும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணா மட்டும் தான் உங்களோட ரெவென்யூ அப்படிங்கிற விஷயம் கஸ்டமர்ஸ் லைஃப் டைம் கஸ்டமர்ஸ் வேல்யூவா வந்து பண்ணா இன்கிரீஸ் ஆகும். ஸோ அத எப்படி இன்கிரீஸ் பண்ணும்? அது என்ன எப்படி வந்து பண்ணா அந்த மாடல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதோட பிசினஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டீஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த பிசினஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு மோர் கஸ்டமர்ஸ். நீங்க எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் உடைய ஃப்ளோஸ் கொண்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பண்ணா இன்கம்ங்கிறது உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். செகண்ட் வந்து பண்ணா கஸ்டமர் ஸ்பெண்ட் மோர். கஸ்டமர்ஸ் வந்து பண்ணா உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் வந்து பண்ணா அடிக்கடி வந்து பண்ணா ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அட் தி சேம் டைம் வந்து பண்ணா பை மோர். ஸோ இதுதான் 3 கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மோர் கஸ்டமர்ஸ் எப்படி கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணா உங்களுடைய பிசினஸ்ல உங்களோட வெப்சைட்ல வந்து பண்ணா கார்ட் அபண்டன்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அட் தி சேம் டைம் ரீமார்க்கெட்டிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த கார்ட் அபண்டன்ட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு Amazonல ஏதாவது வாங்குறோம்னு வைங்களேன். சம்டைம் பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பேமெண்ட் ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பேமெண்ட் ஃபெயில்ட் அப்படின்னு வந்து பண்ணா எஸ்எம்எஸ் வரும். இல்லன்னா வந்து பண்ணா WhatsApp மெசேஜ் வரும். இல்ல மெயில் வரும். இந்த 3மே வந்து பார்த்திருக்கீங்களா? அதுதான் கார்ட் அபண்டன்ட். எப்பலாம் உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்ட பை பண்றப்போ, பேமெண்ட் சம் சிட்யூவேஷன் நெட்வொர்க் இஷ்யூனால சம் சிட்யூவேஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த சிட்யூவேஷன்ஸ் இது பண்ணா கார்ட் அபண்டன்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு சாஃப்ட்வேர் நீங்க எனேபிள் பண்ணணும். இன்னைக்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து வந்துருச்சு. ஃப்ரீ டூல்ஸும் இருக்கு. பெய்டும் இருக்கு. ஐ ரெகமெண்ட் ஃப்ரீ. ஸோ அந்த ஃப்ரீ எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ கார்ட் அபண்டன்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களோட கார்ட் அபண்டன்ட் மூலியமா 70% ஆஃப் த சேல்ஸ் வந்து பண்ணா இன்கிரீஸ் அப்படிங்கிற விஷயம் ஆகும். ஸோ இந்த கார்ட் அபண்டன்ட் வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கார்ட் அபண்டன்ட்க்கு இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. நாட் ஒன்லி பேமெண்ட் ஃபெயில்டு. பேமெண்ட் யாரெல்லாம் வாங்குறாங்களோ, அட் தி சேம் டைம் ஓடிஓ அப்படிங்கிற இஷ்யூ இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதாவது அப்கிரேடட் ப்ராடக்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஒன் டைம் ஆஃபர்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே அப்கிரேட் அப்படிங்கிற விஷயம் ஆகும். ஸோ இது எல்லாமே 70% ஆஃப் த சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் வந்து ஆகும். செகண்ட் வந்து பண்ணா ரீமார்க்கெட்டிங். ஸோ ரீமார்க்கெட்டிங் வந்து பண்ணா நம்ம Facebook ஆட் ரன் பண்ணலாம். Google ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம Amazonல ஏதாவது ஷூ அப்படி பார்க்குறோம்னு வைங்களேன். நம்ம ஷூ வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வாங்கலன்னா கூட அந்த ஷூ வந்து பண்ணா YouTube வீடியோஸ்ல வரும். ஆடா வரும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Facebook யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தா, அந்த ஷூ வந்து நடுவுல வரும். ஸோ அதுதான் ரீமார்க்கெட்டிங். ஸோ இந்த ரீமார்க்கெட்டிங் வந்து பண்ணா, இது நெறைய டூல்ஸ் வந்து பண்ணா இருக்கு. நம்ம யூசுவல் வந்து பண்ணா, Google ஆட்ஸ்லயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. Facebook ஆட்லயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரீமார்க்கெட்டிங் எப்போ நீங்க பண்ணா, கஸ்டமர்ஸ் உடைய ஃப்ளோஸ் உங்களுக்கு வர தான் அதிகமா ரீமார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் பாசிபிலிட்டீஸ் நடக்கும். ஒரு கஸ்டமர் வச்சுட்டு உங்களால ரீமார்க்கெட்டிங் பண்ண முடியாது.
அட்லீஸ்ட் மோர் தென் 1000+ கஸ்டமர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீமார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு 1000 கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இன்ஃப்ளோஸ் வந்தா மட்டும் தான். அது எங்கேருந்து வருவாங்கன்னா, நீங்க குடுக்கக்கூடிய வேல்யூஸ்ல தான் வருவாங்க. செகண்ட் வந்து கஸ்டமர் ஸ்பெண்ட் மோர். கஸ்டமர் எப்போ அதிகமா ஸ்பெண்ட் பண்ண உங்க ப்ராடக்ட் வந்து எப்போ அதிகமா வாங்குவாங்க அப்படின்னா, அதுக்கு 3 பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த 3 பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மல்டிபிள் பிரைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்கணும். ஸோ பிரைஸ் வந்து பேசிக், அட்வான்ஸ், பிரீமியம் அப்படிங்கிற விஷயம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்க்கான பிரைசிங் ஃபேக்டர்ஸ் வந்து குடுக்கணும். தென் செகண்ட் இது பம்ப் ஆஃபர். ஸோ இந்த பம்ப் ஆஃபர் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மொபைல் வாங்குறோம்னு வைங்களேன். புதுசா ஒரு மொபைல் Amazonல வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கு கீழ நெறைய நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அ ஆட் ஆன் நம்ம பேக் கேஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கிரீன் கார்டா இருக்கட்டும், இல்ல இன்சூரன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பம்ப் ஆஃபரா நம்ம குடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஸோ கீழ வந்து இதுவும் வாங்கணுமா? அப்படின்னு போட்டு ஒரு பட்டன் மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தான் வந்து பம்ப் ஆஃபர். இந்த பம்ப் ஆஃபர் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு ப்ராடக்டும் நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அப் சேல், டவுன் சேல் அப்படிங்கிற விஷயம் ஆப்ஷன்ஸ நீங்க ப்ராடக்ட்டா கிரியேட் பண்ணா மட்டும் தான் அந்த பம்ப் ஆஃபர் அப்படிங்கிற விஷயம் குடுக்க முடியும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, உங்களோட சேல்ஸ் இன்கிரீஸ் வந்து 18% to 35% வந்து சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நான் பிராக்டிகலா டீட்டெயிலா நான் காமிக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே. தென் செகண்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபனல். ஸோ சேல்ஸ் ஃபனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அந்த சேல்ஸ் ஃபனல்னு வரப்போ டவுன் சேல், அப் சேல் அப்படிங்கிற விஷயம் கான்செப்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப் சேல் அப்படின்னா, மோர் வேல்யூ இன் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க எந்த அளவுக்கு வேல்யூஸ் அதிகமா குடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ், பிரீமியம் கோர்ஸ். ஒரு 3 கோர்ஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் ரிலேட்டடா ஒரு கோர்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபிட்னஸ்ல பேசிக், ஃபிட்னஸ்ல அட்வான்ஸ், ஃபிட்னஸ்ல பிரீமியம். இந்த 3 டைப் ஆஃப் ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது பேசிக், மிட் எண்ட்ங்கிறது கம்ப்ளீட் அட்வான்ஸ். அதுக்கப்புறம் பேக் எண்ட்ங்கிறது கம்ப்ளீட் ஹை டிக்கெட் மாடல். ஸோ அதுதான் பிரீமியம் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க அதிகமா வேல்யூ குடுத்தா தான் கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. இல்லன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ல நீங்க வந்து கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணி தான் நீங்க வொர்க் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்க குடுக்குறீங்கன்னா, 3மே டிவைட் பண்ணி தான் நீங்க வந்து வொர்க் பண்ணணும். எல்லாமே ஒரே கோர்ஸா நீங்க குடுத்துறக் கூடாது. ஆன்லைன்ல கோர்ஸ பொறுத்தவரைக்கும் 3 டிவைட் பண்ணணும். ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. பேசிக், அட்வான்ஸ், பிரீமியம். ஸோ பேசிக்ங்கிறது தான் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க அதிகமா வேல்யூ குடுக்குறீங்களோ, அப்ப அத பொறுத்து தான் உங்களோட லெவல் 2ங்கிறது கஸ்டமர் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் மோர் ஸ்பெண்ட் அப்படிங்கிற விஷயம். தென் பை மோர். ஸோ இந்த பை மோர் அப்படிங்கிற விஷயம் உங்களோட கஸ்டமர்ஸ் எப்போ அதிகமா வாங்குவாங்க அப்படின்னா, ரிக்கரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டெர்ம் சேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே தான் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க குடுக்கக்கூடிய வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்கரிங் ப்ராடக்ட்டா நீங்க கிரியேட் பண்ணணும். ரிக்கரிங் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்ப லாங் டெர்ம் அப் சேல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் லாங் இப்ப ஹவ் லாங் ஷுட் ஐ டூ? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாங் டெர்ம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்ட வந்து எக்ஸ்பைரி குடுக்கணும் அப்படின்னா, கீப் டச் வித் யுவர் கிளையன்ட். சிம்பிள். நீங்க எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட டச்லயே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்சேல் அப்படிங்கிற விஷயம் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த டச்ல இருக்கணும் அப்படின்னா, கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேத்த சொல்யூஷன்ஸ் நீங்க குடுத்துக்கிட்டே வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபிட்னஸ்ல ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஃபிட்னஸ்ல நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் குடுக்குறீங்கன்னா, அதுக்கேத்த வேல்யூஸ் நீங்க கஸ்டமருக்கு குடுத்துட்டே வரணும். அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர வரைக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு 3 மாசம் ஆகும். ஒரு சில பேருக்கு 6 மாசம் ஆகும். ஒரு சில பேருக்கு 1 இயர் கூட ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் என்ன ப்ராடக்ட் நீங்க எந்த கோர்ஸ் குடுக்குறீங்கள பொறுத்து. ஸோ எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க டச்லயே இருக்கீங்களோ, நீங்க வெறும் வந்து ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் எல்லாரும் பண்ற மாரி ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் குடுத்துட்டு, டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட டச்லயே இருக்க மாட்டாங்க. அப்கிரேட் அப்படிங்கிற விஷயம் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பவுமே அப்சேல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆப்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆப்பிள் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து யூசர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா? எவ்ரி இயர் ஆப்பிள் லான்ச் பண்றப்போ, கண்டிப்பா டெஃபினட்டா 12ல இருந்து 13, 13ல இருந்து 14, 14ல இருந்து 15 இந்த மாரி அப்கிரேட் அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்? பிகாஸ் கஸ்டமர் வேல்யூ அப்படிங்கிற விஷயம் எவ்ரி டைம் அவங்க வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன் த ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டி, இன் த ஃபார்ம் ஆஃப் டெக்னாலஜி இது எல்லாமே தான் கஸ்டமர்ஸ் வேல்யூ. ஸோ அந்த மாரி தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அத எப்படி கிரியேட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். தென் தேர்ட் வந்து ஆட்டோமேஷன்ஸ். உங்களோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ரிகரிங் இன்கம் வரணும் அப்படின்னா, ஆட்டோமேஷன்ஸ கிரியேட் பண்ணும். அதாவது இமெயில் ஆட்டோமேஷன்ஸ், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், ஐவிஆர் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங். இது எல்லாமே தான் சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ்க்கு உண்டான டூல்ஸ் வந்து நீங்க வந்து புரொவைட் பண்ணணும். ஸோ நீங்க அந்த டூல்ஸ பேஸ் பண்ணி தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க ரிமைண்டர் அனுப்பலாம். இல்ல வந்து வேல்யூஸ் அப்படிங்கிற விஷயம் வீடியோஸ் வேல்யூஸ் நீங்க அனுப்பலாம். இல்ல கோர்ஸோட வேல்யூஸ், இல்ல அப்கிரேஷன்ஸ், இல்ல வந்து லைவ் சப்போர்ட் இது எல்லாமே தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரிமைண்டர்க்குறான டூல்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி கிரியேட் பண்ணணும் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் காமிக்கிறேன். ஐவிஆர் கால்ஸ், எஸ்எம்எஸ் இது எல்லாமே தனித்தனி டூல்ஸ். இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. சோ தட் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இததான் ப்ராஃபிட்டபிலிட்டீஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீங்க எப்படி கிரியேட் பண்ணும்? அதுக்காக தான் வாட்ஸ்அப் குரூப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. சோ தட் ஒரு பிராக்டிகலான செக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. தென் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டே 9ல நம்ம என்ன பார்க்க போறோம்?
ஸோ டே 9 ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட பிசினஸ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹவ் டு ஜெனரேட் டிராஃபிக்ஸ் அண்ட் லீட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இன்கம் வரணும், உங்களுக்கு வந்து ரெவென்யூ வரணும் அப்படின்னா, லீட்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். டிராஃபிக்ல ஃபோக்கஸ் பண்ணணும். டிராஃபிக் அப்படின்னா உங்களோட வெப்சைட்க்குன்னு தனி டிராஃபிக்ஸ். அந்த டிராஃபிக்ஸ் எப்படிங்கிறது நான் எப்படி இன்கிரீஸ் பண்ணுவது நான் டே 9ல காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு லீட்ஸ் உடைய ஃப்ளோஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களோட ரெவென்யூங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டே 9ல நம்ம பார்ப்போம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த இந்த பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டே 1 லருந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே.